ஐயோ அம்மா, இந்த ஆளுக்கு பூனைகளை கலங்கிருச்சா? ஐயோ என்ன சத்தம்? என்னாச்சு? காந்தினி காந்தினி சார் பழைய எப்படி வேலை அடிச்சிடாரு சார். எவ்வளவு பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது சார். டேய் யாரா அவன் கத்தியில குத்த வரவன்? புடிங்கடா அவனை. புது பம்பு. அதுக்குள்ள எங்க போனா? இதுக்குள்ள பணம் இல்லையே. ஜன்னல் வழியா தப்பிச்சு போனோம். Nobody here. ஒருவேளை உள்ள பணம். வாங்க வாங்க வாங்க. Where is Bharat? பணத்தை காணோம், உங்க பேக்ல இருக்கு. எங்க பணத்தை காணோம்? எங்கயா போயிட்டாவன்? வேற எங்க போயிருப்பான்? பணத்தை கொண்டு போய் சரக்க போட்டு பொண்ணு வீட்டு வாசல்ல கவுந்து கிடப்பான். ஐயோ சார் ஆரம்பிச்சிடா சார். பழைய அதுக்கு தான் நான் புது டைரக்டர் போடலாம்னு சேஃப்டியா சொன்னேன். வைங்க. ஆனா இந்த பொம்பளை விட மாட்டேங்கறான். யோ யோ யாரியா நீ? ஏய் தம்பி, நான் தான்டா. மதுரை யாரு? நல்லா இருக்கியாடா? சூப்பர் வீட்ல சேர்த்து விட்டேனடா. ஆமா நீதான்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு 7-8 படம், 4-5 சீரியல், 10-15 அசிஸ்டன்ட் வச்சு மெயின்டைன் பண்றேன்னா பாத்துக்கோயேன். என்னடா சினிமா உலகமே உன் கையில இருக்கிறாப்ல பேசுற? ஆமா, ஒரு மனுஷனுக்கு நேரங்கிறது லேட்டா வரும். எனக்கு கொஞ்சம் எர்லியரா வந்துடுச்சு. ஆமா, நீ நான் சோமாலியா நாட்டு அகதி மாதிரி ஆயிட்ட? இல்லடா தம்பி, பரத்து படத்தை நிப்பாட்டாப்ல, அதனால ரொம்ப கஷ்டம்டா. நீ சொன்னீன்னா ஏதோ 2 மாசத்துக்கு டெம்பரரியா மேனேஜர் வேலை பாத்துக்கிருவேன். பரத்து படம் ஆரம்பிச்சுட்டாப்ல, அப்புறம் என் லெவல் தெரியும்ல. கொஞ்சம். ஹலோ, சொல்லுங்க சார். புடி சார். என்ன பத்தி எடுத்து சொல்றா. என்னது? ரஜினியை பார்த்துட்டு விஜய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அஜித்தை கமிட் பண்ணிட்டு ஃபைனான்ஸ் பண்ண போறீங்களா? ஓகே சார். சார் பூஜை உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங். நீங்க வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஓகே சார். பா இப்படிதான்பா எங்க ப்ரொடியூசர் இருக்காரு பாரு, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிள்ளி தர மாட்டாருப்பா. அள்ளி கொடுத்துருவாரு. ஒரு 108 படம் எடுக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. ஏண்டா 108வது படத்துலயாச்சும் என்னைய ஹீரோவா போட சொல்றா? இந்த பாரு, சோத்துக்கே வழி இல்லாம தானே வந்துருக்கு. சோத்துக்கு வழி இல்லாதவர் தான்டா. சரி, கம்பெனி பேர் என்ன, படம் பேர் என்ன? கம்பெனி பேரு ஜிக்ஜாக், படம் பேரு டுபாக். புலிசர் வர விலங்க. வாங்க சார். என்ன காணோம்? வாங்க சார். வணக்கம். நான் பேசுறேன். அட என்னயா ஜாக்கி சானா ஹீரோவா போட்டுக்கோ. வாங்கிக்கோ. டைட்டானிக் நீ டைரக்டா புக் பண்ணிக்கோ. வாங்கிக்கோ. சரியா? ஆடாதே. டேய், இவன் என் அசிஸ்டன்ட்ரா. ரொம்ப ஓவரா பேசுற. வேலை கட்டு வந்தா குயித்த பிளாக். குதிரை யாரு? டேய், என் பேரு மதுரை யாரா? நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து சிஎம்ஆர் நீ தாண்டா எனக்கு இந்த பேர் வச்ச. இப்போ நான் தாண்டா மாத்தி வைக்கேன். குதிரை யார்? அப்பதான் நான் சவாரி செய்ய முடியும். நான் வந்தா போனா காரை துடைச்சு வை. எதுக்கும் இவனை லாஸ்ட் அசிஸ்டண்டா சேர்த்து வச்சுங்க. ஓகேவா? டேய், ஏய் அண்ணி. என்னது அண்ணி? அப்ப அது தண்ணி. அட பாவியலா, போன வருஷம் வரைக்கும் அவ உனக்கு அண்ணியா இருந்தா இப்ப எனக்கு அண்ணி ஆக்கி புட்டியாடா. ஏய் பரத்து, நீ எப்படா படம் ஆரம்பிப்ப? ஆரம்பிடா. இவங்க இல்லாம வேற மாதிரி வச்சுக்குவோம். இந்த ஒரு கார்டு கிடைச்சா முடிச்சிடலாம் இல்ல? Shantini, why are you like this? This is very bad. That poor Bharat, such a great director, such a great man. You should be blessed to love him. His heart is full of you. But you, a heartless girl. Why are you so stubborn on him? Shut up and get out of my house. Where I'm going, what I'm doing, and none of your business. If you have so much sympathy on that idiot, take him with you and do whatever you want. See, you're #1 heroine in this film industry only because of Mr. Bharat. Let us forgive your past, okay? I don't want any such bullshits from you, and I don't want to hear about that irritating rascal. You just leave from here or else I'll throw you out. Don't touch me.
Don't ever touch me. என் உடம்ப தொடுற ஒரு சாந்தினிக்கு மட்டும் தான் இருக்குது. Where is my Shantini? Where is my Shantini? Shantini, you fool. What do you want from her? Love? Do you know what love is? You are confusing sex in the name of love. Your ultimate aim is sex. You are loving sex. Am I not beautiful like you, Chandani? Come on, Bharat, come on. Hey, no, it is not good. This is not good. Then what else is good? Going behind a girl like a street dog, forgetting your career and becoming a crowning bullshit for the sake of a girl? Are you good? Hey, listen me. What you really need is an outlet for pumping your emotions. Come on, Bharat, come on. No, Paradise. Please. Oh, shit. Country brute. Same old nasty Indians and your culture. Shut up, you dirty foreign girl. Do you know what soul is? That is our culture. Marriage is a bond between such two souls. And external love affair. That is the reason you hardly find a divorce case in India. Not like your country. Misunderstanding, divorce. Divorce, marriage, divorce. That is your country. Not in our country. Our culture is the richest culture in this world. Too foreign girl. இந்த உலகத்துக்கு இந்தியா பத்தி சொல்லி கொடுக்கணும். Idiot. Dirty girl. No. Dirty foreign girl. You doesn't know anything about our culture. India is great. India is great. Indian tradition is great. Indian history is great. Indian culture is great. But some Indians are not great. நீ எனக்கு எவ்வளவு இம்சை கொடுத்திருப்ப. இருந்தாலும் நான் ஏன் உன் மேல கை வைக்கல தெரியுமா? நீ என் சாந்தினி கூட இருக்கனால தானே. அந்த தேவதை கூட வந்துட்டு எப்படா இப்படி பொறுக்கி தர பண்றீங்க? ஸ்டாப் இட் பரத். என்ன ஸ்டாப்? இவங்க எல்லாம் சாந்தினி கூட. சாந்தினி. அந்த சாந்தினிக்கு தேவைப்படுற ஆளுங்க இவங்க தான். என்ன சொல்ற நீ? ஆமா, அவ மனுஷி இல்ல, மிருகம். உங்க கோபத்தையும் வேகத்தையும் அவ வீட்டுல வெட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் காட்டுங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் யார் தெரியுமா? சாந்தினி, உன்னோட சாந்தினி. சினிமால நடிக்க பெரிய கனவோட வந்தேன். என்ன மாதிரி ஆசைப்பட்டு வர பொண்ணுங்களை எல்லாம் இவ்வளவு மட்டமா நடத்துவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. உங்க படம் நின்னதும் நான் ஊருக்கு போயிட்டேன். என்ன மறுபடியும் நடிக்க சான்ஸ் இருக்குன்னு பார்ட்டிக்கு வர சொன்னதே அந்த சாந்தினி தான். ஏன் சார், லேட்டஸ்டா ஒரு சென்சேஷனல் கேஸ் வந்துச்சு. ஆமா, அது எப்படி முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? குற்றவாளியா? போன் ஒண்ணு வந்துச்சு,
அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. பரவாயில்லையே, ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்களே. ஐயோ ரொம்ப பாராட்டாதீங்க மேடம். அடுத்து ஒரு கேஸ் வருது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாராட்டுங்க. அதுக்கு என்ன, பெரிய ட்ரீட்டே வச்சிருவோம். என்ன மேடம்? அந்த பக்கம் ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டுல. எஸ் மேடம். அவளை கூட்டிட்டு போய் ஃபைனான்சர் கிட்ட காட்டு. போ. ஓகே மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். எதுக்கு? அங்க 2 பேர் உட்கார்ந்திருக்காங்களே, அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். அவங்களோட அடுத்த படத்துல உங்களை தான் ஹீரோயினா செலக்ட் பண்ணிருக்காங்க. இஸ் இட்? அவங்க கூட ஃபைனான்சர்ஸ் வந்திருக்காங்களா? அவங்க உங்களை பார்க்கணுமா? கொஞ்சம் வரீங்களா? போலாமே. வாங்க மேடம். வாங்க மேடம். உள்ள போங்க மேடம். வாங்க. இவங்கதான். உட்காருங்க. இவங்கதான் அந்த ஃபைனான்சரா? டோன்ட் வரி, பயப்படாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். இவங்களை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் அக்ரிமெண்டா ரெடி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய், நான் நம்ப மாட்டேன். நீ சாந்தினி பத்தி வேண்டாம் போய் சொல்ற. நம்பலல? நான் சொல்றத நம்பலல? உங்க கண்ணார நேர்ல பார்த்தா நம்புவீங்கல? வாங்க. பரத், பாருங்க பரத், உங்க சாந்தினியை பாருங்க. பரத், உங்களோட ரீல் நம்பர் 15 படத்துல இந்த அசிங்கமான உலகத்தை ரியலா காட்டுறேன்னு சொல்லி எத்தனையோ முதல் மந்திரிங்க, மினிஸ்டருங்க எல்லாரும் பொண்ணுங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருந்தத நீங்க மறைஞ்சு மறைஞ்சு ஷூட் பண்ணீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனையோ பேர் அந்த படத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்களே. மேடம் மேடம், அப்படியா? 1 minute. அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு மேடம். ரெடி ராஸ்கல், போடா. எங்க போனாலும் எடுத்துட்டு வா, போங்க. இதான்டா வீடு, வாங்கடா. அடிச்சு நொறுக்குங்கடா வீட்டை. வரேன் வரேன். யாரு பண்ணீங்க? கூப்பிடு கூப்பிடு. என்னங்க? அடிச்சு ஓடிங்க. பணபலத்தை வச்சு பெண்களை நாசமாக்குறத இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நீங்க பொறுப்பிட்டீங்க. ஆனா உங்களையும் உங்க ரீல் நம்பர் 15 படத்தையும் அழிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனவதான் அந்த சாந்தினி. Go back, go back. நெருப்பா இருந்த உங்களை காதலுங்கிற வலையில சிக்க வச்சா. உங்களோட ரீல் நம்பர் 15 படத்துல நீங்க வச்சிருந்த இன்ட்ரெஸ்டையே குறைச்சா. இதெல்லாம் பண்ணதுக்கு அவளுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? இந்த பங்களா, காரு, 10-15 படங்கள். சினிமா உலகத்திலயும் அரசியல் உலகத்திலயும் அவளுக்கு நிறைய தொடர்பு இருக்கு. பணத்தை கையில வச்சுக்கிட்டு அவன் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் ஆட்டி படிச்சிட்டு இருக்கா தெரியுமா? Mr. Barrett, there are some gundas from Chandni gang breaking the things in your house. They might harm your parents. Come fast, come. Bharat. பரத், இது பாத்தியா? என்ன பாக்கலாம்? இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணு. சீக்கிரம் ஜீப்ல ஏத்து. Stop this, police officer. Why are you arresting them? Tell me the reason. Reason? Because these females are doing prostitution which affects the society. These men are the brokers for these females. Hey, உன்னை ஏற்கனவே நீலாங்கர பங்களால அரெஸ்ட் பண்ணிருக்கல? ஏன் இப்படி அபண்டமா பேசுறீங்க? நீங்க அவளோட ஆள் தானே?
இவரையும் இவங்களையும் ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ஏய் எல்லாத்தையும் உள்ள போடு. Mr. Inspector, you're going beyond your limit. ஏய் இவளை தூக்கி உள்ள போடு. சார் எம்பசி ப்ராப்ளம் வரும். ஓ நீ ஃபாரினர்ல வெளிநாட்டுக்காரியா போயிட்ட. சரி இவளை விட்டுட்டு மீதி எல்லாரையும் உள்ள தூக்கி போடு. சீக்கிரம். ஏய் உர்ரா. ஓ. சீக்கிரம். ஏறு. ஆமா. ஆயா பரத். ஏறு பரத். சீக்கிரம். ஏய் வண்டி விடுங்க. ஓ வண்டி எடு. ஏய் அவளை இழுத்துட்டு வாங்கடா. ஏய். Come on. ஏய் உர்ரா. ஏய் சாந்தினி. வாங்க ஏய் தப்பு பண்ற நீ சாந்தி. Thank you, Inspector. ஏறு உள்ள